முத்துசிலம்பதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் முத்துசிலம்பதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்மேற்கு பருவமழை 2026 சவுத் வெஸ்ட் மான்சூன் 2026 இந்த வருஷத்துடைய முதல் தென்மேற்கு பருவமழை அறிக்கை. அதாவது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் சராசரி அளவை பொறுத்த வரைக்கும் 330 மில்லிமீட்டர், கேரளாவை பொறுத்த வரைக்கும் 2200 மில்லிமீட்டர், புதுவையை பொறுத்த வரைக்கும் 350 மில்லிமீட்டர். அதாவது ஒட்டுமொத்த இந்திய அளவுல வந்து தென்மேற்கு பருவமழையுடைய சராசரியை பொறுத்தவரையில 868 மில்லிமீட்டர். இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் 33% வரைக்கும் கூடுதலாக பதிவாகும் என்று என்னுடைய கணிப்புல நான் ஸ்கிரீன்ல குறிப்பிட்டிருக்கேன். என்னுடைய அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில சில முக்கியமாக 2023, 2018 அதே போன்று கடந்த 7 ஆண்டுகள்லாம் வச்சு ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி செய்து இந்த ரிப்போர்ட் என்பது நான் கொடுத்துருக்கேன். இந்த ரிப்போர்ட்ல தமிழ்நாட்டில் 33% வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க, 33% வரைக்கும் இந்த வருஷம் கூடுதலாக பிளஸ்ன்னு போட்டிருக்கேன். பிளஸ்ன்னு போட்ட இடம்லாம் கூடுதல். தமிழ்நாட்டில் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை 33% வரைக்கும் கூடுதலாக பதிவாகும். கேரளாவில் -10% வரைக்கும் குறைவாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். இதற்கு காரணத்தை நான் பின்னாடி சொல்றேன். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் +50% குறிப்பிட்டிருக்கேன். அதாவது ஒட்டுமொத்த இந்திய அளவிலேயே இந்த மாநிலங்கள் வாரியாக பார்க்கும்போது புதுச்சேரி காரைக்கால் தான் +50% நம்ம அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இந்திய அளவில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போது -8%. இந்திய அளவில் ஒட்டுமொத்த இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 8% இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தென்மேற்கு பருவமழை நம்மளுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது நம்மளுக்கு தமிழ்நாடு மலைமறைவு பிரதேசம். தமிழ்நாடு மலைமறைவு பிரதேசமாக இருந்தாலும் நம்ம +50%, +33% போட்டிருக்குமே, இது என்ன கணக்கு சார் நீங்க கேட்கலாம். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். தமிழ்நாடு மலைமறைவு பிரதேசம் தான். ஆனா ஒட்டுமொத்த இந்திய அளவிலுமே இது தென்மேற்கு பருவமழை காலமாக தான் கணக்கிடப்படுகிறது. உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. தென்மேற்கு பருவமழை உண்மையாக கிடைக்கக்கூடிய பகுதிகள், மறைமுகமாக கிடைக்கக்கூடிய பகுதிகள் வடகடலோரம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என மறைமுகமாக இந்த தென்மேற்கு பருவமழை நமக்கு பதிவாகும். அது என்ன மறைமுகமானா கேரளாவிலிருந்து வரக்கூடிய அந்த தென்மேற்கு திசை காற்று எப்போதெல்லாம் பலவீனமாக இருக்கோ அப்போதெல்லாம் நம்மளுக்கு மழையை தரும். அது உள்ள சில இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேலே கூட சில இடங்கள்ல மழையை தரும். இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள்லாம். அதன் அடிப்படையில தான் இந்த வருஷம் அதிகபட்சமாக புதுச்சேரி காரைக்கால்ல இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த இந்திய அளவுல சில நாட்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால புதுச்சேரி காரைக்கால அதிகப்படியான வெப்பசலன இடிமலை, அந்த இடியுடன் கூடிய மழை மறைமுகமாக கிடைக்க போகின்ற காரணத்தினால 50% வரைக்கும் கூடுதல் என்றும், தமிழ்நாட்டில் 33%. முதல்ல புதுச்சேரி காரைக்கால், இரண்டாவது தமிழ்நாடு, கேரளாவை பொறுத்த வரைக்கும் மைனஸ் சொல்லியிருக்கேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் -8% சொல்லியிருக்கேன். இதுல லட்சத்தீவையும் அந்தமான் நிக்கோபார் நம்ம கணக்கில் எடுக்கலாம். ஏன்னா லட்சத்தீவுக்கும் அந்தமான் நிக்கோபார் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா கேரளா நம்மளுக்கு சம்மந்தப்படுது. நம்மளுக்கு வந்து புதுச்சேரி காரைக்கால் நம்மளுடைய பகுதி. அதே மாதிரி கேரளா. நான் வந்து இதுல இந்த வீடியோவில் கவர் பண்ணி இருக்கிறது ஒரு 3 ஸ்டேட்: தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் இந்தியா. ஒட்டுமொத்த இந்தியா நம்மளுடைய நாடு. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் -8% சொல்லியிருக்கேன். -8% சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, எல்லினோ ஆண்டுகள் என்றாலே இந்தியாவுல தென்மேற்கு பருவமழை வீரியம் குறைந்துடும். ஏன்னா வங்கக்கடலை உருவாகக்கூடிய நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு தீவிரம் இருக்காது. ஆகையினால தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் சற்று பலவீனமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அளவில். ஆனாலும் காற்று சுழற்சியின் காரணமாக, தாழ்வு நிலைகளின் காரணமாக சில நிகழ்வுகள் தாழ்வு மண்டலமாக வட இந்தியாவில் சென்று மழை கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் எப்போது தொடங்கும்? எல்லா வருஷமே முன்கூட்டி தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் தாமதமாக அல்லது மே மாதம் முன்கூட்டியே 27ஆம் தேதி தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 27ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்குள்ள தென்மேற்கு பருவமழை இந்திய அளவில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள், இந்திய அளவுல முதல்ல தென்னிந்திய அளவில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. மே மாதம் 22ஆம் தேதிகளுக்கு பிறகோ அல்லது 20ஆம் தேதிகளுக்கு பிறகோ நமக்கு தென்மேற்கு பருவமழை அந்தமான் நிக்கோபார் தீவுல தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து 27ஆம் தேதிக்கு மேல எதிர்பாருங்க. ஐஎம்டியோட ரிப்போர்ட் தான் அபிஷியலான ரிப்போர்ட். அந்த டைம்ல ஏதாவது லோ பிரஷர் ஏரியா அரபிக்கடலையோ அல்லது பே ஆஃப் பெங்கால அகைன் ஃபார்ம் ஆகும் பட்சத்துல ரெயின் பாசிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுருவாங்க. இதுல நம்மளுக்கு ரெண்டாவது, தென்மேற்கு பருவமழை தொடக்கிறதுக்கு முன்னாடி தற்போது தமிழ்நாட்டில் ஒரு காற்று சுழற்சி இருந்து கொண்டு நாளையிலிருந்து மழையை தீவிரப்படுத்த இருக்கிறது தமிழ்நாட்டில்.
இந்த சுழற்சி தான் ஒரு புயலாக மாறி இந்த வருஷம் மே 18, 19 தேதிகள்ல ஒடிசா, ஆந்திர பிரதேசம் அல்லது மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசம், வங்கதேசம் வந்து வேற நாடு, மியான்மர் இந்த நாடுகள்ல கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு. நாடுகள்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை தவிர்த்து பாத்தீங்கன்னா வங்கதேசம், மியான்மர் நம்மளுக்கு அவ்வளவு சம்பந்தமே கிடையாது. நம்ம இந்தியாவுல பாதிக்கப்படும் அப்படின்னா ஆந்திரா, ஒடிஷா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில மத்திய பகுதி வட தமிழகம் கூட அதிகமான மழை பெய்யுது. திடீர்னு காற்று சுழற்சி வலுவாக உள்ளே நகர்ந்தால் ஒரு தாழ்வு மண்டலமாக வட மாவட்டம் போச்சுன்னா ஒரு பருவம் தவறி மிகப்பெரிய அளவுக்கு மழையை கிடைக்கிறது கூட மே 18ஆம் தேதிக்கு பிறகு, மே 15ஆம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனால தென்மேற்கு திசை காற்று நம்மளுக்கு வந்து மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு மேற்கு திசை காற்று தொடங்கிறது இந்த வருஷம். எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, வைகாசி மாசம் தொடங்கக்கூடிய காற்று புரட்டாசி மாசம் வரைக்கும் புரட்டாசி மாசம் வரைக்கும் மேற்கிலிருந்து காற்று அடிக்கும்னு சொல்லுவாங்க. இதுல ஆடி மாசம் அந்த காற்று அம்மிக்கல்லை நகற்றக்கூடிய அளவுக்கு ஆடி காற்று இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தென்றல் காற்றுன்னு சொல்றதை விட சில இதெல்லாம் இருக்கு. இந்த காத்துக்கு நிறைய பேர்கள் இருக்கு. தேனி மாசத்துல தேனி மாவட்டத்துல வீசக்கூடிய காற்று, இதெல்லாம் நிறைய சாங்ஸ் மூவிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சாரல், அந்த காற்று வந்தாதான் சாரல் வரும். நம்மளுக்கு சாரல் மழை தான் அதிகபட்சமாக உள்ளெல்லாம் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தென்காசி மாவட்டம்னா சங்கரன்கோயில சாரல் மழை பெய்யுதுன்னா குற்றாலத்துல கனமழை பெய்யும். அப்போ இந்த தென்மேற்கு பருவமழைன்னு ஒரு குறிப்பிட்ட படங்களே இருக்கு. அந்த தென்மேற்கு பருவமழை படங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதை கவர் பண்ணியிருக்கோம், அந்த தென்மேற்கு பருவமழையுடைய அந்த சாரல் மலையை பற்றி தான் பெரும்பாலான படங்களை பாட்டு இருக்கும். அதனால இந்த சாரல் மலைகள்லாம் நம்மளுக்கு அந்த 14ஆம் தேதிக்கு பிறகு தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழையுடைய அறிகுறிகள் தென்பட தொடங்கும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து நம்பர் 1. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒரு 200 மாவட்டங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். கவுண்டிங் பண்ணல. இப்போ இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் அடிப்படையில கன்னியாகுமரி மாவட்டம் நம்பர் 1. இயல்பை விட 75% வரைக்கும் இந்த வருஷம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இயல்பை விட மழை கூடுதலா பதிவாகுது. வெள்ளம் வரும், பாதுகாப்பா இருங்க. கடந்த பருவமழை போன்று சாதாரணமா இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரிக்கு ஆகஸ்ட் மந்த்ல இருந்து ஜூன் ஜூலைல சற்று பின்வாங்கி இருக்கும். ஆகஸ்ட்ல இருந்து வெறித்தனமா இருக்கும். இதுல குறிப்பாக அகத்தீஸ்வரம் தொவ்வாலை பகுதி கூட இருக்கும். ஆனா அகத்தீஸ்வரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளித்துறை பகுதி, மார்த்தாண்ட பகுதியில ரொம்ப கூடுதலா இருக்கும். 75% நீங்க எடுத்துக்கோங்கன்னா அதுல மேற்கே ரொம்ப போக போக அதிகமான மழை கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லாவே ரெயினா இருக்கும். எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது மே மந்த்லயும் மழை இருக்கு. அடுத்து ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த்ல ரொம்ப அதிகப்படியான மழை இருக்கும். இந்த கன்னியாகுமரி மழை 75% வரைக்கும் இந்த வருஷம் கூடுதலா மழை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. விவசாயிகள்லாம் நிறைய பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உண்மையிலே பாவம் என்னன்னு தெரியுமா, கன்னியாகுமரி மாவட்டத்துல விவசாயிகள் வந்து விவசாயம் செய்வதே பெரிய சவாலாக இருக்கும். எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணி வெளியேறிடும். ஆனா அங்க மழை பெய்யற மாதிரி தமிழ்நாட்டுல வேற மாவட்டத்தில் மழை பெய்ஞ்சா அந்த மாவட்டமே தாங்காது. பேர்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயிகள் ரொம்ப பாவம். தென்மேற்கு பருவமழையில இந்த வருஷம் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுங்க. தண்ணி வெளியேறக்கூடிய வகையில நீங்களாம் கரெக்டா அந்த காலத்துல இருந்து ப்ரிப்பரா இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். அதனால உங்கள்கிட்ட பெரிய அளவுக்கு அறிவுரைகள் சொல்லணும்னு இல்லை. நீங்க கரெக்டா திட்டமிட்டுக்கோங்க. அணைகள்லாம் அதிகமா நிரம்பும். கன்னியாகுமரியில் நிறைய நீர்நிலைகள் உடைப்பு ஏற்படும். 75% மேல மழை கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்கும்போது நீலகிரி மாவட்டம் 25% +25% வரைக்கும் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது இடம் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக 25% வரைக்கும் தென்மேற்கு பருவமழை கூடுதலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீலகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா உதகமண்டலம், குன்னூர், அப்புறம் வந்து கூடலூர், பந்தலூர். இந்த நீலகிரி மாவட்டம்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது அவலாஞ்சி தான். அவலாஞ்சில 90-80 சென்டிமீட்டருக்கு மேலாம் தென்மேற்கு பருவமழை காலம்லாம் மழை பதிவாயிருக்கு. இந்த வருஷம் அது போன்று 60-40 இந்த மாதிரி சென்டிமீட்டர்லாம் வரும். நான் கூட ஃப்ரீயா இருந்தேன்னா சப்போஸ் அவலாஞ்சில வந்து ஒன் டே ஸ்டே பண்ணி அந்த மழையை ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் இருக்கும். தென்மேற்கு பருவமழை காலங்களில் ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அவலாஞ்சிக்கு வந்து ஒன் டே ஸ்டே பண்ணி இந்த தென்மேற்கு பருவமழையோட ரெக்கார்ட்ஸ் நம்ம அதிகாரப்பூர்வமா மக்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி எவ்வளவு பதிவாகுதுன்னு கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். பட் அதுக்கான டைமும் சுச்சுவேஷனும் கரெக்டா எப்போ வருதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். அதாவது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வால்பாறையில ரொம்ப அதிகமான மழை கிடைக்கும். இந்த வருஷம் 20% வரைக்கும் கூடுதலா இருக்கும். ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்துடைய சராசரியில தென்மேற்கு பருவமழை 20% வரைக்கும் கூடுதலா இருக்கும். பொள்ளாச்சியில இந்த வருஷம் நல்ல மழை இருக்கு. ஆனா எதிர்பாருங்க அதே மாதிரி
கோயம்புத்தூரோடைய வெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும், ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க, நல்ல மழை இருக்கு. அதிகமாக தென்னை விவசாயிகள்லாம் பொள்ளாச்சி சைடு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வால்பாறையிலையும் நல்ல மழை இருக்கு. சவுத் வெஸ்ட் மான்சூன்ல போகும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி போங்க. எதுக்காக பாதுகாப்பாக போகணும். வால்பாறைக்கு போகும்போது நிறைய முறை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த மழையினால. தென்காசியில இந்த வருஷம் 15% வரைக்கும் கூடுதலா மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதே மாதிரி தென்காசி. தென்காசி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கடையநல்லூருக்கு மேற்கு தான் மழை பெய்யும், வாசுதேவநல்லூருக்கு மேற்கு தான் மழை பெய்யும், ராஜபாளையத்துக்கு மேற்கு, ராஜபாளையம் கொஞ்சம் சிட்டி எல்லாம் வரும், ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் நல்லா ரெயின் இருக்கும். பட் வந்து தென்காசி மாவட்டத்துல மேற்கு மழை அதிகமாக இந்த வருஷம் இருக்கும். அதனாலதான் ஒரு 15% வரைக்கும் சொல்லியிருக்கேன். சதுரகிரியில விருதுநகர் மாவட்டத்தில் இதுல சேர்க்கறது இல்லை. விருதுநகர் மாவட்டத்தை அடுத்த ரிப்போர்ட் தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 மாவட்டங்கள் பிளஸ் அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு இதெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையில எவ்வளவு பாதிப்புகள் இந்த வருஷம் இருக்கும், 2018 மாதிரி பெருமல்ல வருமா என்பதெல்லாம் ஒரு விழாவாரியாக ஒரு அறிக்கை என்பது மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேல சமர்ப்பிக்கப்படும். அதுலதான் தென்மேற்கு பருவமழை நாள் இந்த வருஷம் வயநாடு மாதிரியான பெரிய நிலச்சரிவுகள்லாம் பார்த்துருக்கோம் தென்மேற்கு பருவமழையில. அது மாதிரியான பெரும் நிலச்சரிவுகள் வருமா, பெரும் மழை பொழிவு இருக்குமா, பெரும் சென்டிமீட்டர் இருக்குமா, சிஸ்டம் எப்படி பயணிக்கும், சிஸ்டத்துடைய நகர்வுகள் எப்படி இருக்கும், எல்லாமே ஒரு டீட்டெயிலான ஒரு அறிக்கையாக வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி மேல பதிவு செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தென்மேற்கு பருவமழை 2026 திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் +20%. இந்த வருஷம் வந்து மழை கூடுதலா இருக்கும் தென்மேற்கு பருவமழை. அதுல குறிப்பாக மாஞ்சோலை மாஞ்சோலை தான் இந்த வருஷத்துடைய டாப்பஸ்ட் பிளேஸா ரெக்கார்ட்ல இருக்க போகுது. டாப்பஸ்ட் பிளேஸ் மோஸ்ட்லி கன்னியாகுமரிக்கு அடுத்து ஒரு நல்ல ரெக்கார்ட்னா இந்த பகுதி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது, மாஞ்சோலைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதி, அந்த இடைப்பட்ட பகுதின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த இடைப்பட்ட பகுதியில ரொம்ப அதிகமான மழை கிடைக்க போகுது. அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இடையில இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பின்புறமும் அணைகளும் இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்த பக்கமும் அணைகள் இருக்கு. ஸோ இந்த திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையை சுத்தி மட்டுமே சுமார் 7-8 அணைகள் இருக்கிறது. அதுல குறிப்பாக கன்னியாகுமரியில ஒரு 3-4 அணைகள், அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு 4 அணைகள், கிட்டத்தட்ட ஒரு 7-8 அணைகளுக்கு மேல இருக்கிறது. இந்த 7-8 அணைகளுக்குமே இந்த வருஷம் நல்ல ரெயின் இருக்கும். தென்காசி மாவட்டத்திலையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சீசன் நல்லா களை கட்டும். ஆனா எப்பன்னா ஆகஸ்ட் மந்த், ஜூன் ஜூலைல வெறிச்சோடி இருக்கும் வருஷம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் வந்து இந்த லிஸ்ட்ல போட்டு வந்திருக்கேன். தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 13% வரைக்கும் மழை கிடைக்கும். கம்பம், உத்தமபாளையம், போடிநாயக்கனூர் இந்த பகுதியில நல்லா ரெயின் இருக்கு. அதுக்கு பிறகு சின்னமனூர், தேனிக்கெல்லாம் சாரல் மலை தான். பெரிய அளவுக்கு இந்த வீரபாண்டி ஆறு ஓடக்கூடிய ஏரியாக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வராது. ஆனா நல்ல தண்ணி வரும் இந்த வருஷம். உங்களுக்கு வைகை ஆத்துக்கு தண்ணி நல்லா வரும். அதே மாதிரி இந்த மேட்டூர் அணைக்கு எவ்வளவு தண்ணி வரும், கர்நாடகாவில் இந்த வருஷம் எவ்வளவு மழை பெய்யும், இதை பத்தியும் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுக்கலான்னு ஐடியால இருந்தேன். அதை வந்து நான் ஒரே அறிக்கை மே 18ஆம் தேதி, முக்கியமான கான்செப்ட். அதுல வந்து இந்த மாதிரி மாவட்ட வாரியான பெர்சன்டேஜஸ் எல்லாம் வராது. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுமா, கேரளா, தமிழ்நாடு பாதிக்கப்படுமா, இந்திய அளவுல எத்தனை மாநிலங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா, சிஸ்டம் எப்படி நகரும் இந்த வருஷம், இதை பற்றி. தமிழ்நாட்டுல வெப்பசலடி மழைகள் கிடைக்க போறதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன், அதனால அதை விட்டுருங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து நம்மளுடைய மேட்டூர் அணைக்கு நீர் வந்து அதிகமாக கிடைக்குமா இல்லை லோவா கிடைக்குமா, அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் ப்ரிப்பேர் ஆகணும். அதே மாதிரி ஆந்திராவில இருந்து வரக்கூடிய கிருஷ்ணா நதி நீர் இந்த வருஷம் சென்னைக்கு தண்ணீர் கிடைக்குமா, இதை பத்தியும் நம்ம தெளிவா பேச போறோம். அதனால எல்லாருமே அந்த அறிக்கை மே 18ஆம் தேதி வரப்போது. அது 2வது கட்ட அறிக்கை. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில முதல் அறிக்கை, 2வது அறிக்கை மட்டும்தான். இந்த 2 அறிக்கை மட்டும்தான் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில நான் கொடுக்க போறது. இதுல இடைப்பட்ட நாட்கள் எல்லாமே நான் வீடியோ வந்து இந்த சுழற்சிகளை பற்றியும் அடுத்தடுத்து வரக்கூடிய ரெயின்ஸை பற்றி மட்டும்தான் இருக்கும். வடகிழக்கு பருவமழை பற்றி அறிக்கை வந்து ஜூன் மாசத்துக்கு பிற்பகுதி அல்லது ஜூலை மந்த்ல தான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 இருக்கும். அந்த பார்ட் 1 அப்டேட்டை நான் பத்தி அப்போ பேசிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், இந்திய அளவுல பார்க்கும்போது -8% குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். -8% வரைக்கும் இந்திய அளவுல இருக்கும். தமிழ்நாட்டுல +33%, கேரளாவுல -10%, புதுச்சேரி காரைக்கால்ல +50%. தமிழ்நாட்டுல இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள்ல நல்ல இடியுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும். ஜூலை,
ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் கிடைக்கும். ஜூன் மாதத்திலே இந்த வருஷம் மழை கிடைக்கும். தொடர்ந்து இணைந்து கேட்டு இருந்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு வானிலை